வணக்கங்க. இந்த குர்த்தி டிசைன் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இந்த குர்த்தி டிசைனோட ஃபுல் டுட்டோரியல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டுட்டோரியல் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் எப்படி தைக்கிறோங்கிறது மட்டும்தான். டுட்டோரியல் சொல்லிக்கிறதுக்கு நான் ஒன்றும் டீச்சர் கிடையாது. நான் எப்படி தைச்சேங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட் 3 மினிட்ஸுக்குள்ளே சொல்லி கொடுக்குறேன். ரொம்பலாம் லேட் ஆகாது. முடிஞ்சால் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 பீஸ் குர்த்தி தான் நாம் தைக்க போகிறது. 3 பீஸ் ஃப்ரண்டில், பேக்லேயும் 3 பீஸ் வரும். அந்த பேட்டர்னில் தான் பண்ண போகிறோம். எந்த சின்ன குழந்தையாக இருந்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். லேஸ் அட்டாச் பண்ணுறோம். லேஸ் எதுக்கு அட்டாச் பண்ணுறோன்னா அதோட லுக்கு கூட அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு ஈஸ்தட்டிக் லுக் கொடுக்கறதுக்காக நாம் அதில் லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அது ஸ்கிப் பண்ணலாம். ரவுண்ட் நெக் தான் வைக்கிறோம். அது கேன்வாஸில் செஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் நெக் வச்சா ரொம்ப எலகண்டாக தெரியும், ஃபினிஷிங்காக கூட இருக்கும். அதோட சைட் கட் பண்ணி அதை அப்படியே மடித்து நாம் அதை ஸ்டிச் பண்ணணும். இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். மெஷர்மெண்ட் கொடுத்து இது ஜஸ்ட் எப்படி உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு கூட தெரியாதுல்ல, அதுக்காக போட்டது. அவ்வளோ டைமெல்லாம் கிடையாது, அதனால் ரொம்ப லெங்க்த்தாக வேணாமே, அதுக்காக தான். ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட மெஷர்மெண்ட் தெரியல, அவ்வளோதான். நார்மல் எப்படி நீங்கள் தைக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட் மட்டும் போதும். இல்லாதவங்களுக்கு இந்த டிசைன் வேணும்னு நம்ம டெய்லர் ஷாப்பில் போய் சொல்ல போகிறோம், அவ்வளோதானே. அப்புறம் எதுக்கு ரொம்ப லெங்க்த்தியாக போடணும் தான் சீக்கிரம் போட்டேன். என் பையன் அவ்வளோ டைமெல்லாம் கிடக்கவும் மாட்டான். எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்கணும், ஷூட் பண்ணணும், அதுக்காக சீக்கிரம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவனுக்கு 65 days தான் ஆச்சு. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கீழே இறங்காமல் இருக்கிறது கொஞ்சம் ஏற்றி தான் நாம் அதை ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி டிப்ஸ் இருக்கிற மாதிரி இனி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் 2 சைடும் நாம் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது கூட ஷேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணணும். ரொம்பலாம் இது டைட் கொடுக்காது. அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி ஒரு டாப் தான் இது. ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணலை. ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு வேணும்னா வைக்கலாம், இல்லைன்னா வைக்கவே வேணாம். இது ஃப்ளேயர்ஸ் மாதிரி அப்படியே பஃபியாக கிடக்கிற மாதிரி ஒரு குர்த்தி தான். ஒட்டி எல்லாம் கிடக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மதர்ஸ்னால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கேன், அதை கொடுக்கல. அதில் உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் வேணும்னா வைக்கலாம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? தேங்க்யூங்க.